ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது, இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் இந்த நிகழ்ச்சியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அதற்காக நாம் அவருக்கு நன்றி கூறுவோமா? ஆமங்கள். பரலோக தகப்பனே, ஐயா, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மக்களை ஆசீர்வதிக்கத்தான் காத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களால் படைக்கப்பட்டவர்கள் ஐயா. நல்ல நோக்கத்தோடு எங்கள் ஒருவரையும் படைத்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே தகப்பனே, நீங்கள் என்ன நோக்கத்தோடு எங்களை படைத்தீர்களோ அதை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக உங்களாலான எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அன்பு தகப்பனப்பா நீங்கள். ஆகினாலே தகப்பனே, நாங்கள் தான் ஆயத்தமாக இருக்கட்டும். உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை கேட்டு நடக்க அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே தான் இந்த நாளிலேயும் அப்பா எங்களுக்கு வரப்போகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். குறிப்பாக தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளினாலே தான் நாங்கள் பிழைக்கிறோம். ஆகவே தகப்பனே, அப்படியான எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான அந்த வார்த்தைகளை இன்றும் நீங்கள் எங்களுக்கு தரப்போகிற தயவுக்காய் நன்றி கூறுகிறோம் ஐயா. பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, இந்த மிகுதியான வேலை உங்களுடைய கருத்திலே கொடுத்து விட்டோம். இந்த காரியங்கள் யாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடருவோம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, இந்த உலகத்தின் முடிவு வரை சகல காலங்களிலும் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. தேவா ஸ்தோத்திரம், 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 தேவா ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. மோசேயுடன் கூட இருந்தது போல நானும் கூடவே இருக்கின்றேன் என்றவரே. மோசேயுடன் கூட இருந்தது போல நானும் கூடவே இருக்கின்றேன் என்றவரே. தேவா ஸ்தோத்திரம், 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 தேவா ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே.
அக்கினி நடுவினிலே எபிரேய மனிதருடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. அக்கினி நடுவினிலே எபிரேய மனிதருடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் தாவீது பக்தனுடன் இருந்தது போல் என்னோடும் இருப்பவரே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் தாவீது பக்தனுடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. தேவா ஸ்தோத்திரம், 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 தேவா ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, இந்த உலகத்தின் முடிவு வரை சகல காலங்களிலும் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு என்றென்றுமாக இருக்கின்ற நம்முடைய அன்பு ஆண்டவர் இந்த நாளிலேயும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல போகிறார். அதாவது நம்மோடு துணை இருப்பதற்காக அவர் ஆயத்தமாயிருக்கிற பொழுது நாம் ஏன் அவருடைய துணையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதாவது அவர் நம்மோடு இருக்கின்றார் என்கிற அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு இருப்பதினாலே நம்முடைய சகல காரியங்களிலேயும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வழியில் என்னை நடத்துங்களப்பா, தகப்பனே ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய ஆலோசனை என்ன என்று சொல்லி எந்த நேரமும் நாம் அவரையே நோக்கி பார்க்கின்றவர்களாக காணப்படுவோமானால் வாழ்க்கையில நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சரி, இன்று நாம் பார்க்க போகிற காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒரு சத்துரு இருக்கின்றான், பரம விரோதி. அவனை நாம் சாத்தான் என்கிறோம், பிசாசு என்கிறோம். ஆம், நிச்சயமாக அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாயிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் தேவனுக்கும் எதிரி. அதாவது ஆரம்பம் முதலே, உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே நாம் இந்த சாத்தானை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவன் எவ்வளவாக தேவனுக்கும் விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் அந்த சத்ருவை, அந்த சாத்தானை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்திருந்த பொழுது எப்படியாக மேற்கொண்டார் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? அதாவது சிலுவையிலே அந்த சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் அவனுடைய துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாக நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே அந்த சத்ருவை பற்றி நாம் இவ்வளவாக அறிந்திருக்கிற அதே வேளையிலே அந்த சத்ருவுக்கு எதிராக இருக்கின்ற நண்பனை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோமா? அதாவது சில நேரத்தில் சத்ருவை குறித்தே நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய சத்ருவுக்கு எதிரான நண்பனை குறித்து நாம் சில நேரத்தில் சிந்திக்க தவறி விடுகின்றோம். ஆம், நமக்கு ஒரு சத்ரு இருக்கின்றான். ஆனால் அதே வேளையிலே அந்த சத்ருவை விட மேலான ஒரு சிநேகிதன், ஒரு நண்பன் நமக்கு இருப்பதை நாம் அடிக்கடி மறந்து போய் விடுகின்றோம் அல்லவா? ஆகினாலே தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அந்த சிநேகிதரை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். அந்த உத்தம நண்பனை குறித்து, அந்த ஆத்ம நண்பனை குறித்து இன்று நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்களை சிநேகிதர் என்று அழைத்தார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே என் சிநேகிதராகிய உங்களுக்கு என்று அவர்களை அவர் பார்த்து அழைத்தார் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். என் சிநேகிதரே என்பதாக அவர்களை அவர் அழைத்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று அந்த சீஷர்களை அவ்விதமாக அவர் அழைத்திருப்பாரானால் அதே வண்ணமாகத்தானே இன்று நம்மையும் அவர் அழைக்கிறார் என்று நாம் உறுதி கொள்ளலாம். ஏனென்றால் இன்று நாம் அவருடைய சீடர்களாய் இருக்கிறோம் அல்லவா? அவருடைய சீஷர்களாய் நாம்
மாறி இருக்கின்றோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று நம்மையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு என் சிநேகிதரே என்று அழைப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அல்லவா? ஆம், நிச்சயமாக அவர் நம்மை தன்னுடைய சகோதரனாக அழைக்கின்றார், நம்மை தம்முடைய பிள்ளையாக அழைக்கின்றார், நம்மை தம்முடைய மந்தையாக அவர் அழைக்கின்றார். இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட அது எல்லாவற்றை விட அதிகமாக அவர் நம்மை நண்பனை போல நடத்துவது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் அல்லவா? ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளை என்று அழைக்கிற பொழுது அங்கே ஒரு விதமான தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. சகோதரன் என்று அழைக்கிற பொழுது மற்றும் ஒரு தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அதே வண்ணமாய் சிநேகிதன் என்று அழைக்கும் பொழுதும் அதிலே ஒரு தனித்துவமாக அது தனித்தன்மையான ஒரு காரணம் காணப்பட வேண்டும் அல்லவா? ஏன் அவர் சிநேகிதன் என்று நம்மை அழைக்கிறார்? ஆம், அதை குறித்து நாம் சற்று தியானிப்போமா? பாருங்கள், இந்த லூக்கா 12 தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சிநேகிதன் என்று அழைத்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து யோவான் 15 அதிகாரத்திலேயும் அவ்விதமாக அவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை ஒரு சிநேகிதனாக அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்திலிருந்து யோவான் 15 அதிகாரம் 13 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிநேகிதத்தின் மகத்துவத்தை பற்றி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிநேக அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆம், ஒருவேளை அநேக இடத்துல அவர் தம்முடைய அன்பை பலவிதங்களிலே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக என்னுடைய அன்பானது ஒரு தனித்துவமாக இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக அது ஒரு சிநேகிதன் மற்றும் ஒரு சிநேகிதனிடத்திலே காட்டப்படுகின்ற அன்பை போல இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த பகுதியிலே அவர் மிகவும் முக்கியமாக சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த சிநேகிதனாகிய ஆண்டவராகிய இயேசுவோ தன்னுடைய சிநேகிதருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு சிநேகிதனாக இருக்கிறார். அப்படியானால் அந்த சிநேகிதத்தின் அளவு, அந்த சிநேகிதத்தின் மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அல்லவா? ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, தம்முடைய உயிரை கொடுத்து இன்று நம்மை சிநேகிக்கின்ற ஒரு சிநேகிதனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காணப்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதன் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றபடியால் நாம் எதற்குமே கலங்க தேவையில்லை. ஆம், சில நேரத்தில் நாம் சொல்லக்கூடும், ஒரு சகோதரனிடத்தில் சில காரியங்களை நாம் சொல்லலாம், ஒரு தகப்பனிடத்தில் சில காரியங்களை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சிநேகிதனிடத்திலேயோ நாம் எல்லாவற்றையும் சொல்லலாம் அல்லவா? ஆம், நிச்சயமாக அந்த உண்மையைத்தான் இந்த பகுதியிலே கூட ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், தொடர்ந்து 14 வசனத்திலேயும் சிநேகிதத்தை பற்றி அவர் கூறுகின்றார் ஒரு காரியத்தை. அதாவது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்த சிநேகிதனாக இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன? ஆம், நிச்சயமாக தன்னுடைய உயிரையே கொடுத்த அவர் சொல்லுகிற காரியத்திலே நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கும் அல்லவா? அவர் எதையாவது சொல்லுவாரானால் அதில் கருத்து இல்லாமல் இருக்குமா? அது பயனற்றதாக இருக்குமா? ஆகவே அவர் எதையாவது சொல்லுவாரானால் அதில் நிச்சயமாக ஆழமான அர்த்தம் இருக்கும். ஆகவே அதை நாம் செய்வது நமக்கு நல்லது என்பதாக அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதின் படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற காரியத்திலே நிச்சயமாக அங்கே பயன் உண்டாகிருக்கும். ஆகவே அதை செய்யும்படியாக சொல்கிறார். ஆனால் அடுத்த வசனத்திலே வருகிற பொழுது பாருங்கள், 16 வசனத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அதாவது, ஏன் நம்மை அவர் சிநேகிதன் என்று அழைக்கின்றார் என்பதை அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். பாருங்கள், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஆனால் நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் தெரியுமா? ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார். அதாவது அவர் ஏன் தெரியுமா தம்முடைய சீடர்களையும் இன்று நம்மையும் பார்த்தும் கூட சிநேகிதர் என்று சொல்லுகிறாராம். ஆம், தம்முடைய பிதாவினிடத்தில் கேட்ட யாவற்றையும் அவர் நமக்கு அறிவித்திருக்கின்றாராம். எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா அருமையான சகோதர சகோதரிகளே! என்று பிதாவினிடத்திலே உள்ள உண்மைகள், சத்தியங்களை மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஒரு பேறு பெற்ற வாழ்வை வாழ முடியும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்கள், தேவனிடத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
அதை ஆண்டவராகிய இயேசுதாமே நமக்கு வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், ஒரு நண்பனிடத்துல எல்லா ரகசியத்தையும் இன்னொரு நண்பன் சொல்லிவிடுவான் அல்லவா, அதே வண்ணமாக இந்த ஆண்டவராகிய இயேசு என்கிற அந்த நண்பனும் கூட, நம்முடைய அந்த அருமையான சிநேகிதன் கூட நமக்கு பிதாவுடைய காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பதாக இங்கே சொல்லுகிறார். ஆகவே இவர் ஒரு அருமையான நண்பன் அல்லவா? அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தேவனிடத்தில் இருக்கிற சத்தியங்கள் தான் நம்மை விடுதலையாக்குகின்றன என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அதாவது அவருடைய உண்மைகளை நாம் அறிகின்ற பொழுதெல்லாம் நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு சரியான பாதையிலே நாம் நடக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர் நமக்கு சரியான பாதையை காட்டி தந்திருக்கின்றார். அவரிடத்தில் மட்டும்தான் சரியான வழி எதுவென்று அங்கே அறியக்கூடியதாக இருக்க முடியும். ஆகவே தான் அப்படிப்பட்ட சரியான சத்தியத்தையும் உண்மையையும் வெளிப்படுத்துகின்ற பிதா நமக்கு உண்டு. அதை நமக்கு வெளிப்படுத்துகின்ற அவருடைய குமாரனும் நமக்கு உண்டு என்பதாக நாம் பார்க்கின்றோம். எத்தனை ஒரு பேறு பெற்ற வாழ்வு அல்லவா இந்த வாழ்வு! இதற்காகத்தான் நாம் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்க வேண்டும். சரி, ஆகவே சீஷர்களுக்கு அவர் தம்மை ஒரு நண்பனாக, சிநேகிதனாக வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் அங்கே சொன்னார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஒருவனை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு தாமே சிநேகிதன் என்று அழைத்த ஒருவனை பற்றி இப்பொழுது நாம் இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களில் அநேகம் பேருக்கு இந்த பகுதி மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். ஒருவேளை 11ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனேயே அது யாராயிருக்கும் என்று கூட நீங்கள் ஒருவேளை ஊகித்திருக்கலாம். ஆம், அது வேறு யாரும் அல்ல, அவருடைய நண்பனாகிய லாசரு தான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவனுடைய சகோதரிகள் இந்த ஆண்டவரிடத்திலே வந்து, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே இந்த சகோதரிகள் வந்து சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீர் சிநேகிக்கிற உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. எத்தனை ஒரு அருமையான காரியம் அல்லவா! இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவ்விதமாக மற்றவர்கள் கூறக்கூடியதாக இருக்குமா? அதாவது நம்மோடு இருப்பவர்கள் நம்மை பார்த்து உம்முடைய சிநேகிதனாகிய ஆண்டவராகிய இயேசு அல்லது ஆண்டவராகிய இயேசுவின் சிநேகிதன் என்று சொல்லி நம்மை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்குமா? ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதுதான் சத்தியமா இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை அப்படியாகத்தான் கணிப்பிடுகின்றார், அப்படியாகத்தான் நம்மை அழைக்க விரும்புகின்றார். ஏனென்றால் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா? ஆம், யோவான் 15ஆம் அதிகாரத்தின்படி அது உண்மை அல்லவா? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தபடினாலே ஆம், நாம் அவரால் நேசிக்கப்படுகின்ற அவருடைய சிநேகிதர்களாய் இருக்கின்றோம். சரி, இப்பொழுது தொடர்ந்து 36ஆம் வசனம், அதே 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆம், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் என்பதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார் என்பதை அந்த யூதர்கள் பார்த்தார்கள் என்பதாக நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்பதை அநேகர் கண்டு கொள்ளக்கூடும். எப்பொழுது தெரியுமா? ஆம், நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கின்ற பொழுது. ஆகவே சகோதரிகள் லாசருவை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனை சிநேகித்தார் என்பதாக சொன்னார்கள். இங்கே யூதர்களும் அவ்விதமாக சொன்னார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு காரியத்தை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு லாசருவை குறித்து என்ன சொன்னார் என்பதுதான். ஆம், இன்றைக்கு அந்த சத்தியம், அந்த உண்மை நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடும். அன்பு சகோதர சகோதரிகளே, 11ஆம் வசனத்தை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் என்ன தெரியுமா வாசிக்கின்றோம்? ஆம், ஆண்டவராகிய இயேசு அங்கே வெளிப்படையாக சொன்ன ஒரு காரியத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கின்றான் என்பதாக அங்கே சொல்லுகிறார் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், என்று நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிநேகிதனாக நம்மை பார்க்கிறார் என்பது நிச்சயமாக ஆணித்தரமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். அதாவது
ஆண்டவராகிய இயேசு நம்மை சிநேகிப்பதினாலே ஒரு சிநேகிதன், அதாவது ஒரு உலக சிநேகிதன் கூட தன்னுடைய நண்பனுக்கு மிகவும் உண்மையாய் இருப்பான் என்று சொன்னால், இதோ இவரோ தெய்வீகமான சிநேகிதன் அல்லவா? ஆமன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த சிநேகிதனுக்கும் உலக சிநேகிதர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். ஒருவேளை என்று நீங்கள் கூட சொல்லக்கூடும், ஆம், உலக சிநேகிதர்களை நம்பி நான் எவ்வளவா ஏமாந்து போனேன், என்னை எவ்வளவா ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீர்களா? இனி நான் யாருக்கும் சிநேகிதனாக இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் நண்பனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு என்கிற இந்த உண்மையான நண்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் ஆத்தும நண்பனாக இருக்கிறார். ஆகவே இவர் நம்ப தகுந்த ஒரு சிநேகிதன். அதாவது அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என்னுடைய சிநேகிதன். ஆம், என்னுடைய சிநேகிதனாகிய லாசருன்னு சொன்னவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய பெயரை சொல்லி என்னுடைய சிநேகிதனாகிய இன்னான் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் போராட்டங்களிலேயும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்க என்ன தெரியுமா நாம் பார்க்கிறோம்? ஆம், நித்திரை அடைந்து விட்டதாக சொன்னார் அல்லவா? அந்த லாசருவை தேடி அவர் போய்கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அதாவது அந்த லாசருடைய வாழ்க்கையிலே என்ன தேவையோ அதை செய்வதற்காக அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆம், இன்றைக்கு நமக்கு சிநேகிதனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய தேவையின் நிமித்தமாய் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கலங்காதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆம், இந்த உண்மையான நண்பன் நம்முடைய தேவைகளை குறித்து கரிசனுள்ளவராய் இருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் வல்லவராயிருக்கிறார். லாசருவுக்கு என்ன நடந்தது என்று அறிவீர்கள் அல்லவா? ஆம், உயிரோடு எழுப்பப்பட்டான் அல்லவா? ஆம், அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்தார் அல்லவா? ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? ஆம், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அன்று அந்த லாசருவுக்கு கொடுத்த அதே அன்பு நேசராகிய ஆண்டவர் இயேசு இன்று நமக்கும் இருக்கிறார். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு இழப்புகள் ஏற்படாமல் நாம் நம்முடைய நம்பிக்கையில செத்து போனவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னார். இதோ அவர் நமக்கு அதுக்கு உயிரூட்ட வல்லவராயிருக்கிறார், நமக்கு உயிர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வெற்றியோடு கூட வாழ்ந்து முடிக்க அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்திலே நம்மை மேற்கொள்ள விடமாட்டார் அவர். ஆம், அன்றைக்கு அந்த லாசருவை மரிப்பதற்கு அனுமதித்தாரா? இல்லை அல்லவா? ஆம், நிச்சயமாக அதே வண்ணமாக ஒருவேளை இந்த லாசரு அதற்கு பிறகு எவ்வளவு காலமாக உயிர் வாழ்ந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நீடித்த நாட்களால் அவனை அவர் திருப்தி ஆக்கியிருப்பார் என்று என்பது மட்டும் நமக்கு தெரிகின்ற சத்தியமாயிருக்கிறது. ஆகவே அதே நம்பிக்கையோடு கூட இந்த சிநேகிதராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி இன்றும் நாம் பார்ப்போமா? ஆமன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பாடலை கேட்ட பின்னர் நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். தாகத்தினாலே நாவரண்டு தவித்திடும் வேளை கண்மலையின், தாகத்தினாலே நாவரண்டு தவித்திடும் வேளை கண்மலையின், தண்ணீரை கொடுத்து தேற்றுவாரே, தண்ணீரை கொடுத்து தேற்றுவாரே, கண்ணீரை துடைத்து ஆற்றுவாரே, கண்ணீரை துடைத்து ஆற்றுவாரே. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் கர்த்தர் தம் கரத்தால் நம்மை சுமப்பாரே. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் கர்த்தர் தம் கரத்தால் நம்மை சுமப்பாரே. அக்கினியூடாய் நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியூடாய் நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், உன் துணையாய் அவர் இருந்திடுவார், உன் துணையாய் அவர் இருந்திடுவார், உன்
கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் கர்த்தர் தம் கரத்தால் நம்மை சுமப்பாரே. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் கர்த்தர் தம் கரத்தால் நம்மை சுமப்பாரே. காலங்கள் தோன்றி மறைந்தாலும், காலங்கள் தோன்றி மறைந்தாலும் மாறாத நீத்திய தெய்வம் அவர், மாறாத நீத்திய தெய்வம் அவர். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல் கர்த்தர் தம் கரத்தால் நம்மை சுமப்பாரே. ஆமன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கழுகுக்கு சமானமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை தூக்கி சுமக்க காத்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ ஒரு அருமையான ஆத்தும நண்பன் அல்லவா இவர். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமன்பு பரம தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலே என்னோடு இணைந்திருக்கின்ற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவேளை தகப்பனை இன்று உங்களை ஒரு புதிய விதத்தில் அறிந்து கொண்டார்கள் ஐயா. அதாவது நீங்கள் ஒரு நண்பனுக்கு நண்பனாக இருக்கிறீர்கள், ஒரு அருமையான நம்பத்தகுந்த ஆத்ம சிநேகிதனா இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. தகப்பனை எண்ணத்துக்காக அந்த தன்மையை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்களோ, இந்த நாளிலே அந்த தன்மை நிமித்தமாய் நாங்கள் எல்லாரும் உற்சாகம் அடையட்டும் ஆண்டவரே. ஆம்பரம தகப்பன், இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு ஒரு சிநேகிதனாக எனக்கு காணப்படுகிற வேளையிலே நான் ஏன் கலங்க வேண்டும்? அந்த நண்பன் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், அந்த சிநேகிதன் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட இதோ இந்த நாளிலே அப்பா உங்களை முற்றிலுமாய் நம்பி உங்களிடத்தில் வரட்டும் தகப்பனே. அவருடைய தேவைகள் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஐயா. அன்றைக்கு லாசருவின் தேவைகளை அறிந்து அவனுடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவர் அல்லவா நீங்கள். ஆகினாலே பரம தகப்பனே, இதோ இந்த அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட இவர்கள் எல்லாரும் உங்களை ஒரு சிநேகிதனாக இந்த நேரத்தில் நம்புகின்ற வேளையிலே கைவிடுவீர்களா? இவருடைய தேவைகளை சந்திக்காமல் போவீர்களா? இவர்களுக்கும் ஒரு அற்புதம் நடப்பிக்க மாட்டீர்களா? நிச்சயமாக செய்வீர்கள் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பட்டோம். அன்றைக்கு அந்த லாசருவை அற்புத பிரகாரமாக, அதிசய பிரகாரமாக உயிரோடு எழுப்பி வாழ்க்கையிலே அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு ஆமாப்பா என்று எங்களுக்கும் தர மாட்டீர்களா? எங்களுக்கு நம்பிக்கையை தர மாட்டீர்களா? ஆமாப்பா, நிச்சயமாய் நாங்கள் நம்புகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடைபெறும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் சொல்லப்பட வேண்டுமோ அதை சொல்லிவிட்டீர்கள் ஆண்டவரே. இனிமேல் எங்களுடைய பொறுப்பு தான் ஆண்டவரே. நாங்கள் தான் இனிமேல் அப்பா உங்களை ஒரு உண்மை நண்பனாக விசுவாசித்து எல்லாவற்றையும் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடட்டும். நீங்கள் பொறுப்பெடுத்து அழகாக நடத்த காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகினாலே தகப்பனே, உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் அப்பா, நடத்துவீர்கள் ஆண்டவரே, கொடுப்பீர்கள் ஆண்டவரே, பொறுப்பெடுப்பீர்கள், வெற்றியோடு கூட நடத்துவீர்கள். நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி. இந்த காரியங்கள் யாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலேயே எடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு இனிய நண்பராக இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட முன்னோக்கி போகலாம். சரி, இன்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பற்றிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை கோரிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றேன்.